துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். துலாம் ராசி அன்பர்களை கவனித்து பார்த்தோம் என்றால், நீங்கள் எப்போதுமே எல்லாருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனது கொண்ட நல்லவர்களாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் அழகானதாக இருக்கும். ஆனால் அதே ஒரு நேரத்தில் அது உங்களையே மறக்கவும் வைத்து கொண்டிருக்கும். நம்ம யாருக்காக வாழ்கிறோம், நமக்காக வாழ்கிறோமோ மற்றவர்களுக்காக வாழ்கிறோமோ என்பதை உங்களிடம் இருந்து அது உங்களையே மறக்க வைக்கக்கூடிய சில விஷயங்களையும் நிச்சயமாக கத்தம் கொடுக்கும். நீங்கள் மற்றவங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்த போது உங்களுடைய சொந்த வாழ்க்கையை நீங்க மெதுவாக பின்தள்ளி கொண்டே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் நீங்கள் இன்னமும் உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டே இருப்பீங்க. நம்மளுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று எதை பற்றியும் நீங்கள் யோசிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பின்னாடி தள்ளி கொண்டே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய வேலைகள் தள்ளி போயிருக்கும், உங்களுடைய கனவுகளும் அப்படியே நிறுத்தவும் பட்டிருக்கும், உங்களுடைய குடும்பத்துக்கான நேரங்களும் குறைந்தும் போயிருக்கும். இதனுடைய விளைவாக பிற்காலத்தில் நீங்கள் தான் நான் என்ன செய்தேன் என்று திரும்பி பார்த்தபோது ஒரு வெறுமை உணர்வு உங்களுக்குள்ள வரவும் ஆரம்பிக்கும். அதை தாங்க நீங்க இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சம்பாதித்து வைத்த மிகப்பெரிய ஒரு சொத்தாக உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க கொடுத்த நேரங்கள் மற்றவங்களுக்காக நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்காக நீங்கள் ஒன்றும் சேமிக்கவில்லை என்கிற உணர்வு உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தான் அது உங்களுக்கு சில விஷயங்களை உங்களுக்குன்னு உணர்த்தவும் ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க எல்லா விதமான விஷயங்களையும் மறந்து வாழ்க்கையில இனிமே என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பதில் ஒரு தெளிவான ஒரு முடிவை நீங்கள் எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஒரு முடிவை நீங்கள் தெளிவாக எடுக்க முடியாமல் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில பல வாய்ப்புகள் உங்களை இழக்க வைத்திருக்கும். ஆனால் வாய்ப்புகள் உங்களை தேடி வந்திருக்கும். சில மனிதர்கள் வாழ்க்கையில அவர்களுக்கு அங்கு செல்ல வேண்டும், அவர்களுக்கு இந்த ஒரு உதவியை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியே உங்களுடைய வாய்ப்புகளை நீங்க இழக்க வைத்திருப்பீங்க. ஆனால் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்காதுங்க. அது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் புரியாது. போக போகத்தான் அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சில உண்மைகளை உங்களுக்குன்னு நிச்சயமா தேடியும் கொடுக்கும். அப்படி தேடி கொடுக்கும் பொழுது அதனை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இவனுடைய வாய்ப்புகளையே நான் பயன்படுத்தி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா வரவும் ஆரம்பிக்கும். ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வந்த போது இதை கொண்டால் மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க என்று நீங்கள் யோசிக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா நாட்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை நிச்சயமா தேடியும் கொடுக்கும். ஒரு உறவில் உங்களுடைய உணர்வுகளை சொல்லாமல் அவர்களுக்கு கஷ்டமாகிவிடுமோ என நீங்க தள்ளி வைத்திருப்பீங்க. ஆனா அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுத்திருக்கும். ஒரு புதிய முயற்சியை நீங்க ஆரம்பிக்க நினைத்த போது இது சரியா இருக்குமா என்று நீங்க சந்தேகப்பட்டு நிறுத்திருப்பீங்க. அதனால அதுவே உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள்ல உங்களை அழிக்கவும் ஆரம்பித்திருக்கும். ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சரியா இருக்கிறது, இல்லாமல் இருக்கிறது, அது இரண்டாவது விஷயம். உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வைத்து அந்த ஒரு விஷயத்தை இறுதி வரைக்கும் செய்து பார்த்து விட வேண்டும். அதனால முடிகிறது முடியட்டும், முடியாமல் போவது போவட்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் தொடங்கினாலே போதும். அது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா வெற்றியை தேடி கொடுக்குங்க. ஆனால் அந்த ஒரு எண்ணங்கள் தாங்க உங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. அதனாலே சில விஷயங்கள்ல நீங்க தோல்விக்கு மேல தோல்விகளை இதுவரைக்கும் அடைந்து கொண்டிருந்தீங்க. அதே போல நீங்கள் இல்லை என்று சொல்லாததாலும் உங்களுடைய உண்மையான எண்ணங்கள் வெளிப்படாததாலும் நீங்க உங்களுடைய கையில் இருந்து சில வாய்ப்புகள் தவறியும் போயிருக்கும். நீங்க யார் எந்த விதமான வேலைகள் சொன்னாலும், யார் எது கூறினாலும் உடனே நீங்கள் சரியென்று கூறிவிடுவீங்க. ஆனா ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்குன்னு சில வேலைகள், உங்களுக்குன்னு சில திட்டங்கள் இருக்கும் பொழுது அதனை நீங்கள் உடனே சரியென்று கூறக்கூடாது. முடிந்த அளவுக்கு நீங்க அமைதியாக இருக்க வேண்டும். என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை எந்த ஒரு நாளிலிருந்து கூறுறீங்களோ அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய நேரமும் காலமும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு எதிரியாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அப்பொழுது தாங்க மாறிவிடும். இல்லை என்று சொல்ல முடியாத ஒரு குணமானது உங்களுக்குள்ளே இருக்கும். அதுதான் உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும். யாராவது ஒரு விஷயத்தை கேட்டால் அது உங்களுக்கு சிரமமாக இருந்தாலுமே, அது உங்களுக்கு பிரச்சனைகளை மனதிற்குள் ஏற்றுக் கொடுத்தாலுமே, ஆனால் நீங்கள் அதனை மறுக்க மாட்டீங்க. மறுக்க முடியாமல் மீண்டும் அவர்களுக்கு போய் உதவி பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல மனம் கொண்டவங்க. ஆனால் நல்ல மனம் மட்டும் இருந்தால் போதுமா? இதே போல உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது உங்களுக்கு உதவி செய்தார்கள் என்று திரும்பி பார்த்தால் யாரும் இருக்க மாட்டாங்க. இதுதான் இந்த துலாம் ராசிக்காரர்களின் ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம
நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில தைரிய ஸ்தானமான 3வது இடத்தில் சந்திர பகவான் இருந்து கொண்டிருப்பதால் இன்று உங்களுடைய பலமும் செல்வமும் இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். மனதிற்குள்ள எந்த விதமான தயக்கங்களும் இல்லாமல் இப்பொழுது எல்லா விதமான பிரச்சனைகள் மனதிற்குள்ள இருந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் வெளியில் கொண்டு வர ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனமும் இந்த ஒரு நேரத்தில் நிறைய ஒரு பலமும் நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். சொத்தும் சுகமும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கவும் செய்யுங்க. நீதிமன்ற வழக்குகளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியானது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இழுப்பறியாக இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான கேஸும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சொத்து பிரச்சனைகளிலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இந்த ஒரு நாளில் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய பணியிடத்தில் வெற்றியின் உச்சத்தை நீங்கள் அடைந்து விடுவீங்க. இதுவரைக்கும் தோல்விகளை மட்டுமே கண்டு கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாய்ப்புகள் உங்களுக்குன்னு தேடி வரும் பொழுது நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய கடின உழைப்பை மட்டும் நீங்கள் போட்டு பார்த்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா போகவும் ஆரம்பிப்பீங்க. ரியல் எஸ்டேட் வர்த்தகம் செய்யக்கூடியவங்களுக்கு நீங்க இந்த ஒரு நேரத்துல லாபம் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால இந்த ஒரு நேரத்துல லாபம் உங்களுக்கு அதிகமாக கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுக்கும். நீங்கள் லாபம் இந்த ஒரு நாளில் பெறுவீங்க. ஆனால் அந்த ஒரு லாபத்தை நீங்கள் எப்படி தக்க வைத்து கொள்ளணும் என்பதை புரிந்து நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய பிள்ளைகள் தொடர்பான வெற்றி செய்தியால் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல ஒரு நாளாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். மாலையில் நீங்கள் ஒரு புதிய ஒரு திட்டத்தை தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். சமூகத்தில் நீங்கள் மரியாதை பெற்று நல்ல ஒரு மனிதர்களாக மாற ஆரம்பிப்பீங்க. அதனால் எந்த விதமான தீங்கு செயல்களையும் நீங்கள் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. வீடு மற்றும் மனை வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தேடி வரும். அந்த ஒரு யோகத்தை நீங்கள் எப்படியாவது தக்க வைத்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். கல்வி பணிகளில் சாதகமான சூழல்கள் உங்களுக்குன்னு ஏற்பட ஆரம்பிக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. அதுவும் உங்களுடைய குடும்ப சுப நிகழ்ச்சிகளாக கூட இருக்கலாம். நீங்கள் கூட சுப நிகழ்ச்சிகள் வைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்கள் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய வீட்டில் எந்த விதமான சுப காரியங்களும் நடக்காமல் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் திடீரென்று ஒரு சுப காரியங்கள் உங்கள் மூலமாகவே நிச்சயமாக வைக்கவும் படும். அந்த அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். ஆரோக்கியம் குறித்த சிந்தனைகள் இப்பொழுது மேம்படவும் செய்யும். கால்நடை பணிகளில் மேன்மையானது உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். வியாபாரம் உங்களுக்கு நிமித்தமான உதவிகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொடுக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் என்பது இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். பணி நிமித்தமான முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி உங்களுடைய பணிகள் உங்களுடைய தொழில்கள் எல்லாத்திலும் போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய தொழில்களை செய்து கொண்டே இருங்கள். போதுமான அளவுக்கு வெற்றியானது உங்களுக்குள்ள ஏற்படும். எனவே சித்திரை நட்சத்திரம் அன்பர்களை உங்களுக்கு இந்த ஒரு நேரம் என்பது சாதகமான ஒரு நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போய்விடுவீங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது கைகூட ஆரம்பிக்கும். எனவே